முருகன் குமரன் குகனென்று ஒழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ என் குணப்பஞ்சகனே. அன்பு பெரியவர்களே, 29/3/2025 நேற்றைய தினம் சூரிய கிரகணம் நிகழ்ந்ததாக பஞ்சாங்கங்களிலும் வலைத்தளங்கள் வாயிலாகவும் நாம் செய்தியை அறிந்து கொண்டோம். ஒரு கிரகணம் நிகழ்ந்தால் அதன் மூலமாக உலகில் என்னென்ன நிகழ்வுகள் அதற்கு பின்பு நிகழும் என்பதனை குறித்து ஜோட சாஸ்திரத்தில் நிரம்பவே சொல்லப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே இதற்கு முன்பாக நான் பல கிரகணங்களை ஆய்வு செய்து பலன்களை சொல்லியுள்ளேன். அது அப்படியே நிகழ்ந்துள்ளது. எடுத்துக்காட்டாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இறந்தபோது அவர் இறப்பிற்கு முன்பாக நடந்த சந்திர கிரகணத்தால் தமிழ் வல்லுநர் இறக்கப் போகின்றார் என்று நான் சொன்னேன். அதுபோன்று ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இறப்பதற்கு முன்பாக நடந்த சந்திர கிரகணத்தை பார்த்து கொண்டு கையில் தண்ட வைத்து தீர்க்கின்ற சுவாமி முக்தி அடையப் போகின்றார் என்பதனையும் நான் அறிவுறுத்தினேன். அதை போன்று கார்கில் யுத்தத்திற்கு முன்பாக நிகழ்ந்த கிரகணத்தின் மூலமாக ஹரியானாவில் பாதிப்பு ஏற்படும் என்றும் ஆந்திராவில் வெள்ள அபாயம் ஏற்பட்டதல்லவா, அதற்கு முன்பாக இவையெல்லாம் நாம் கிரீஸில் பூகம்பம் ஏற்பட்டது. இதெல்லாம் ஜோட சாஸ்திர நூல்கள் சொல்லிய தகவலை நான் பகிர்ந்திருந்தேன். அவ்வண்ணமே தற்போது நிகழ்ந்த இந்த கிரகணத்தால் எத்தகைய நிகழ்வுகள் புவியில் நடக்கும் என்றால், அஸ்மக தேசம் என்று சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானின் ஒரு பகுதியாக கசகனிஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில், அது கேகேஎம் தேசம் என்று சொல்லப்பட்டது, அந்த பகுதியில் மக்களுக்கு இழப்புகள் வருவதற்கோ சின்ன இயற்கை சீற்றங்கள் வருவதற்கோ அல்லது மக்கள் உயிரிழப்போ ஆட்சி மாற்றங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதுபோன்று ஆந்திர தேசத்திலும் இத்தகைய தீமையான நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதுபோன்று எழுத்தாளர்கள், உலக அளவில் எழுத்தாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். பிரபலமான எழுத்தாளர்களுடைய மரணம், தங்க வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள். உலக அளவில் மிகப்பெரிய தங்க வியாபாரியின் மரணம் அல்லது தங்க வியாபாரத்தின் மூலமாக இழப்புகளோ அல்லது அது மூன்று பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதுபோன்று உலக அளவில் பிரபலமாக விளங்கும் அமைச்சர்களுக்கு மரணம் ஏற்படவும், அவ்வாறே மிகப்பெரிய கப்பல் விபத்துகள், கடல் அலை பொங்கி எழுதல் போன்ற நிகழ்வுகளும் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று நாம் சொல்ல வேண்டும். அதுபோன்று உலக புகழ்பெற்ற ஓவியர்கள், ஒரு நாட்டில் பிரபலமாக விளங்கும் ஓவியர்கள், இவர்களுக்கும் மரணம் ஏற்படுவதை, அவர்கள் இறக்கப் போவதையும் இந்த கிரகணம் நமக்கு உணர்த்துகின்றது. சில பஞ்சாங்க கணித வல்லுநர்களின் கருத்து என்னவென்றால், கிரகணமானது இங்கே தெரியவில்லை, எனவே அது தெரிகின்ற பகுதிகளில் தான் பாதிப்பை தரும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் கிரகணம் இங்கே தெரிந்ததோ இல்லையோ, ஆனால் அது ஆச்சரிய விஷயம். அதாவது ஒரு பகுதியில் தெரிகின்ற பகுதியில் தான் கிரகணத்தை குறித்த ஆச்சரணம். கிரகண ஆச்சாரணம் என்பது கிரகணம் நடந்து 3 நாட்கள் அல்லது 5 நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் சுபமுகூர்த்தங்களையும் செய்யக்கூடாது என்பதுதானே தவிர, கிரகணத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பு அந்த நூல்களில் எந்த பகுதி சொல்லப்பட்டுள்ளதோ அந்த பகுதியில் நிகழும் என்பதே என்னுடைய அனுமானமாக இருக்கின்றது. எனவே பார்க்கலாம். வணக்கம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்வது உங்கள் பிரசன்ன ஜோதிட வித்தகர் அம்ஸ் விவேகானந்தன். வணக்கம்.